இந்த க்யூபை நம்ம கரெக்டாக எல்லா சைடும் ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது இந்த ஒயிட் சைடை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த ஒயிட் சைடை ஃபஸ்ட்டு சேர்த்திட்டிங்கன்னா 60% வேலை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். மீதியெல்லாம் ரொம்ப அப்படிங்கிற டைமில் நீங்கள் சேர்த்திடுவீங்க. அதில் எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சரி, இப்போது இந்த ஒயிட் சைடை எப்படி சேர்த்துறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அசம்பிளிங் ஒயிட் எட்ஜ் பீசஸ். இப்போது இதுதான் ஒயிட் டாப், இது வந்து ஒயிட் ஃபேஸ் சைடு. இந்த ஒயிட் ஃபேஸ் சைடில் எட்ஜ் பீஸை மட்டும் ஒயிட்டாக வர்றதுக்கு நம்ம பண்ண போகிறோம். எட்ஜ் பீஸை மட்டும் ஒயிட்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். சரி, இது பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே ஒயிட் வர்ற சமயம், இந்த இடத்துல ஒயிட் வருது அப்படின்னா அதே நேரத்தில் இங்கே வர கலர் என்னவாக இருக்கணும்னா இந்த சென்டர் பீஸினுடைய கலருக்கு மேட்சிங்காக இருக்கணும். இப்போ இங்கே ஒயிட் வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கணும், ப்ளூ இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒயிட்டு, இந்த இடத்துல ப்ளூ, இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அப்போது இந்த பக்கம் நான் திரும்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அப்போது இங்கே ஒயிட் வரும்போது இங்கே என்ன இருக்கணும், ஆரஞ்சு இருக்கணும். அதே இங்கே வரேன், இது க்ரீனு, அப்போ இங்கே ஒயிட் இருக்கணும், இங்கே க்ரீன் இருக்கணும். அதே மாதிரி இங்கே வரும்போது இங்கே ஒயிட் இருக்கணும், இங்கே ரெட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த எட்ஜ் பீஸை மட்டும் சேர்த்திட்டோம் அப்படின்னம்னாவே 40% ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். பாருங்கள், என்டையர் க்யூபை சேர்த்துறதுல ஒயிட் சைடை மட்டும் சேர்த்தணும் அப்படின்னா 60% வேலை முடியுது. அதில் இந்த எட்ஜ் பீஸை மட்டும் சேர்த்தணும்னா 40% வேலை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் சூஸ் த ரைட் எட்ஜ் பீஸ். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, நாம் இப்போது எந்த சைடில் ஒயிட்டு எட்ஜ் பீஸ் கொண்டு வரணுமோ அந்த சைடு சென்டர் பீஸுக்கு சமமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது ரொம்ப 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 ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டால், ஒயிட்டு ரெட்டு இருக்கிற எட்ஜ் பீஸு இந்த க்யூப்பில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளூ ஒயிட் இருக்கிற எட்ஜ் பீஸ்னால் என்ன, சென்டரில் இருக்கிற பீஸ் இல்லைங்களா, இந்த பீஸு, இந்த எட்ஜ் பீஸு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சும் எடுத்துட்டோம்னா ஆரஞ்சு ஒயிட் இருக்கிற எட்ஜ் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? அதனால் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். சரி, எப்படி அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டேன், அதுக்கு எப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். சரி, இப்போது இந்த பீஸை வந்து இது எங்கே வேணாலும் இங்கே இருக்கலாம். இந்த க்யூப்பில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த பீஸ் இருக்கும், எட்ஜ் பீஸ், நமக்கு வேணுங்கிற எட்ஜ் பீஸ் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த எட்ஜ் பீஸை நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல பிரிங் இட் டைரக்ட்லி பிலோ த டெஸ்டினேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது இந்த நம்ம வழக்கம் போல் வச்சுக்கலாம். இது க்ரீன் சைடு ஃப்ரண்ட்டு, டாப் வந்து ஒயிட். ஓகே, இப்போ எது ஃப்ரண்ட் சைடோ அதுக்கு ரைட் சைடில் தான் நம்ம அசம்பிள் பண்ணுவோம். அந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ பாருங்களேன், இப்போ க்ரீன் ஃப்ரண்ட் சைடு. அப்போ நான் எதை அசம்பிள் பண்ண போகிறேன்னு அர்த்தம்னா, ரெட் சைடில் இருக்கிற ஒயிட்டை அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, முதல்ல இங்கே ஒயிட்டு ரெட்டை கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு நேர் கீழே இந்த இடத்துல, இதுக்கு நேர் கீழே இந்த இடத்துல அந்த ஒயிட்டு ரெட்டு இருக்கிற எட்ஜ் பீஸை கொண்டு வரணும். அந்த ஒயிட்டு ரெட்டு இருக்கிற பீஸை கொண்டு வரணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. பிரிங் இட் டைரக்ட்லி பிலோ த டெஸ்டினேஷன். இதுதான் நமக்கு டெஸ்டினேஷன். எங்கே போகணும், அந்த ஒயிட்டு ரெட்டு இங்கே வரணும் இல்லைங்களா? அப்போது நேர் கீழே முதல்ல இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரி, ஆனால் அதில் தான் ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இஃப் த எட்ஜ் பீஸ் இன் பாட்டம் ஃபேஸ். இப்போ நமக்கு
எட்ஜ் பீஸ் அப்படின்னே இப்போ நான் வந்து எனக்கு இப்போ நான் வந்து ஒயிட் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் எங்கே செக் பண்ணணும்னா கரெக்டாக எட்ஜில் மட்டும்தான் செக் பண்ணணும், இந்த கார்னர்லாம் செக் பண்ணக்கூடாது. இப்போது இங்கே ஒயிட் இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. கார்னரில் இருக்கிற ஒயிட் பீஸை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. நம்ம என்ன செக் பண்ணோம், இந்த எட்ஜில் இருக்கிற ஒயிட் பீஸை பற்றி தான் நமக்கு கவலை. சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த கேஸில் இஃப் த எட்ஜ் பீஸ் இஸ் இன் பாட்டம் ஃபேஸ், இப்போது எட்ஜ் பீஸு இப்போ இது ஒயிட்டு தான். இப்போ இது இந்த ஒயிட்டு சேர்த்துற வரைக்கும், நம்ம இந்த ஒயிட்டை 6 பீஸையும் கொண்டு வந்து சேர்த்துற வரைக்கும், இந்த 8 பீஸையும் சேர்த்துற வரைக்கும் இந்த ஒயிட்டை தான் நம்ம டாப்பில் வச்சுப்போம். இது எப்போவுமே இதுதான். அப்போ இந்த டாப்பில் இருக்கும்போது ஸோ இதுக்கு கீழே இந்த எல்லோ சைடில் நம்ம இந்த பீஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒயிட்டு க்ரீன் அப்படிங்கிற பீஸு பாட்டமில் இருக்குது, பாட்டம் ஃபேஸில் இருக்குது, டவுன் ஃபேஸில் இப்போ இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேரடியாக இந்த பீஸை நேரடியாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், க்ரீன் சென்டர் க்ரீன் வர்ற மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அது எந்த பீஸாக இருந்தாலும் இந்த எட்ஜ் பீஸு சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், நிச்சயமாக அதுக்கு கரெக்டான சென்டர் இடத்துக்கு வந்துடும். சரிங்களா? சரி, இதுதான் இந்த கண்டிஷனில் கொடுத்துருக்கு. அதாவது நமக்கு வேணுங்கிற பீஸ் வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா டைரெக்டாக இப்படி சுற்றி கொண்டு வந்துடலாம். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, இதுக்கு நேராக கொண்டு வர்றது தான். சரி, ரெண்டாவது எட்ஜ் பீஸ். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜ் பீஸ் எங்கெல்லாம் இருக்கும்னா 3 இடத்துல தான் இருக்கும். ஒன்று இந்த பாட்டம் ஃபேஸில் இருக்கலாம், இல்லைன்னா மிடில் ஃபேஸில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த டாப் ஃபேஸில் நமக்கு வேணுங்கிற அந்த ஒயிட் எட்ஜ் பீஸ் இருக்கலாம். பாருங்கள், நீங்கள் ரொம்ப தொலைவு தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு எட்ஜ் பீஸ் வேணும் அப்படின்னா இந்த பாட்டமில் இருக்கிற இந்த எட்ஜ் பீஸை மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும். இந்த 4 எட்ஜ் பீஸை செக் பண்ணிங்கன்னா நமக்கு வேணுங்கிற அந்த எட்ஜ் பீஸ் இங்கே இருக்குதான்னு தெரியும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது. சரிங்களா? அடுத்தது அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த 4 எட்ஜ் பீஸையும் செக் பண்ணணும். இந்த 4 எட்ஜ் பீஸில் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒயிட்டு ரெட்டு இங்கே இருக்குது. இப்போ இது எந்த கேஸில் வருதுன்னா, இஃப் த எட்ஜ் பீஸ் இன் மிடில் ஃபேஸ், இப்போ பாருங்கள் மிடில் ஃபேஸில் இருக்குது. அப்படி இல்லைன்னா இஃப் த எட்ஜ் பீஸ் இஸ் டாப் ஃபேஸ், இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 4 எட்ஜில் மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும், வேறு எங்கேயும் செக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது டாப் எட்ஜ் பீஸை சேர்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம இந்த பாட்டமுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. இதை கொண்டு வந்துட்டோம்னாவே இப்போது ரொம்ப வேலை ஈஸி. எப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கு டைரக்ட் கீழே கொண்டு வந்துட்டோம்னா 2 முறை ஆர்ஐ அப்படி இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 முறை ஒரு டைரெக்ஷனில் சுற்றினோம்னா, 2 முறை ஆர் சுற்றணும்னு வச்சுங்களேன், ஆர் சுற்றினோம்னா மேலே வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்ஐ 2 முறை ஆர்ஐ சுற்றணும் அப்படின்னோம்னா மேலே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், க்ரீன் ஒயிட் இப்போ இந்த மாதிரி சேர்த்துருச்சு இல்லைங்களா? ஸோ இதை டைரெக்டாக கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா வேலை ரொம்ப ஈஸி. ஓகே, ஏற்கனவே கீழே இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒருவேளை 2வது லேயர்லேயோ இல்லை இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லேயர்லேயோ இங்கேயே இருந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கரெக்ட் பண்ணிக்குவோம். இப்போது இங்கே இருக்குது, ஓகே, இங்கே இருக்குது. இதை வந்து கீழே நான் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர போகிறேன், இதை கொண்டு வரும்போது ஏற்கனவே இங்கே ஒயிட்டு வேறு சேர்த்திருந்தோம்னா அது கலையக்கூடாது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிறது கலையாத மாதிரி நம்ம கொண்டு வந்துட முடியும் கீழே. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த பீஸை வந்து கீழே கொண்டு வரணுமோ அந்த சைடை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். சரிங்களா? இதை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த எட்ஜ் பீஸ் தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன். இப்போது இந்த எட்ஜ் பீஸை கீழே கொண்டு வரணும் என்ன பண்ணணும்னா இதை ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கிட்டு ஆரை
DIR. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கிறோம். RI DIR அப்படி பண்ணோன்னா இப்போ பாருங்கள், அந்த ரெட்டு ஒயிட்டு இங்கே வந்துருச்சு. அப்போ இதை நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு நேராக கொண்டு வந்துடுவேன். இது கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதை அசம்பிள் பண்ணுறது ஈஸி. இங்கே பாருங்கள், இதை அசம்பிள் பண்ணுறது ஈஸி. ஓகே, இப்போது இந்த கேஸில் பாருங்கள், இந்த எட்ஜ் பீஸ் இன் டாப் ஃபேஸ், இந்த ஆரஞ்சு ஒயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா டாப் ஃபேஸில் இருக்குது, ஆனால் ரிவர்ஸில் இருக்குது. அப்போ இதை நம்ம சரி பண்ணணும். அப்போவும் என்ன பண்ணுங்கன்னா அதை ஃப்ரண்ட்டில் ரைட்டில் கொண்டு வந்துருக்கோம். இப்போ பாருங்கள், எந்த பீஸை வந்து நம்ம வந்து கீழே கொண்டு வரணுமோ அதை ஃப்ரண்ட்டில் ரைட்டில் கொண்டு வந்துட்டு அப்படியே 2 முறை சுற்றணும் அப்படின்னம்னா இதை கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த சைடில் ஃப்ரண்ட்டில் ரைட்டில் கொண்டு வந்துட்டு அந்த நமக்கு வேணுங்கிற பீஸ் மேலே இருக்குது, ஆனால் தப்பாக இருக்குது அப்படின்னா, இந்த ஒயிட்டும் ஆரஞ்சும் மாறி இருக்குது அப்படின்னா அதை ரைட்டில் வர மாதிரி கொண்டு வந்துட்டு 2 முறை ஆரை கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி பாட்டம் ஃபேஸுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கியூப் எடுத்துக்கிறீங்க. கியூப் எடுத்துக்கிட்டு உங்களுடைய எட்ஜ் பீஸ் எங்கே இருக்குன்றது தொலைவுறீங்க. தொலைவிட்டு நேரடியாக அந்த கலருக்கு கீழே கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு 2 முறை ஆரோ இல்லை ஆரையோ சுற்றினா அது மேலே வந்துடும். சரிங்களா? சப்போஸ் 2வது லேயரில் இருந்தால் என்ன பண்ணும், ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஆரை, இங்கே பாருங்கள், RI DIR அப்படி பண்ணிங்கன்னா சேஃபாக இது கீழே வந்துடும். அப்புறம் வேணுங்கிற இடத்துக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். டாப்பில் இருந்ததுன்னா அந்த ஃபேஸை வந்து ரைட்டில் கொண்டு வந்துட்டு, இப்போ பாருங்கள், இந்த கேஸில் இங்கே டாப்பில் இருக்குது, தப்பாக இருக்குது. அப்போ 2 முறை கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணோம், அதை நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியும் இல்லைன்னா எகெயின் அதே ஃபார்முலா தான். பாருங்கள், இந்த மாதிரி. ஓகே, 2 முறை கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி தலை கீழே வரும்போது நமக்கு ஒயிட்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொட்டேட் பண்ணும், இங்கே அசம்பிள் ஆயிரும். ஆனால் இப்படி கீழே லேயரில் கொண்டு வரும்போது, கீழே ஃபேஸில் கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒயிட்டு மேலேயும் இந்த சென்டர் கலர் கீழேயும் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. அது என்னன்றதை அடுத்த கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு ஃபேஸ் எங்கே இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக பாட்டம் ஃபேஸில் கொண்டு வர்ற மாதிரி நீங்கள் 4-5 முறை கலைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேஸில் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.